பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா. பகவான் சரணம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் சபரிமலையை பற்றின தகவல்கள் மட்டும் தெரிஞ்சுக்க போகிறது இல்லை. முக்கியமாக இந்த வீடியோவை பேசுகிறதுக்கும் நீங்கள் கேட்குறதுக்குமே நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஆன்மீக கருத்துக்கள், ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பகவான் சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூரிய குலத்து தோன்றலாகிய திலீபங்கிறவரோட மகன் பகீரதன் தன் மூதாதையர்கள் சாபத்தால் இறந்த செய்தியை வசிஷ்டர் வாயிலாக கேட்டு அவர்கள் நற்கதி அடைய பிரம்மனை நோக்கி 10,000 வருஷம் தவம் புரிகிறான். ஆனால் பிரம்மதேவன், நீ சிவனையும் கங்கையும் நோக்கி தவம் செய்யணும், கங்கை நீரால அவர்களுடைய சாம்பலை நினைச்சாதான் அவர்களுக்கு நற்கதி கிடைக்கும்னு சொல்லிடுறாரு. கங்காதேவி சிவன் முன்னாடி தோன்றுறாங்க. நான் பூமிக்கு வர்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நான் அப்படி வந்தா என் வேகத்தை தாங்கி கொள்ள முடியாம இந்த உலகமே பேரழிவுக்கு ஆளாயிடும். அதனால உங்களோட ஜடா முடியில என்னை தாங்கி இந்த பூமியில விடணும், அப்போதான் என்னோட வேகம் குறையும்னு வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. கருணை கடலான நம்ம சிவபெருமானும் வேண்டுகோளுக்கு இணங்க கங்கையை தன்னோட ஜடா முடியில தாங்கி கங்கையோட வேகத்தை குறைச்சி பூமியில விட்டாரு. கங்கையை இறந்தோர் சாம்பல்ல பாய வச்சு நற்கதியை பெற செய்தவன் பகீரதன் இல்லையா? இவனால கங்கை கௌரவம் பெற்றதால கங்கைக்கு பாகீரதிங்கிற பெயரும் வந்துச்சு. இதனால தான் நம்ம சிவனுக்கும் கங்காதரங்கிற பெயரும் வந்துச்சு. இப்பேற்பட்ட கங்கையை தரிசனம் பண்ணணும், அங்கே ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை நம்ம எல்லாருக்குமே உண்டு. இன்றைக்கும் நம்ம அங்கே போய் மோட்சம் அடையணும், வாழ்க்கையில் ஒரு முறையாவது அங்கே போகணுங்கிற எண்ணம் எல்லாருக்குமே உண்டு. காரணம், இதோட மகத்துவம் அப்படி. கங்கை கரையில் தினமும் கங்கைக்கு ஆரத்தி வழிபாடு நடத்தப்படுது. எந்த ஆறுக்குமே இந்த மாதிரி ஒரு வழிபாடு கிடையவே கிடையாது. ஏன் கங்கை நதி மட்டும் பக்தர்களால் இவ்வளவு உயர்வாக கொண்டாடப்படுதுன்னா, சிவபெருமானோட வைபு, சக்தி, ஆறா எல்லாமே இங்கு அதிகமாக இருப்பதாக பக்தர்களால் நம்பப்படுது. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பை நீராடி. இப்படிப்பட்ட புனிதமான கங்கையோட நம்ம சபரிமலையில் இருக்க பம்பை நதியை சொல்கிறாங்க. ராவணனால் கவரப்பட்ட சீதையை தேடி ஸ்ரீராமரும் லட்சுமணரும் இந்த வனப்பகுதிக்கு வந்த பொழுது மதங்க முனிவரோட வேண்டுகோளுக்கு இணங்க இங்கே புதிய நதிகள் உருவாக்கப்பட்டதா புராணங்களில் கூறப்படுது. தர்மசாஸ்தாவும் இம்மண்ணில் மணிகண்டனா அவதரித்த இடமும் இந்த பம்பா நதிக்கரை தாங்க. புராண காலத்தில் பல்வேறு ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் பம்பை நதிக்கரையில் தவம் இருந்ததாக சொல்லப்படுது. தட்சிண கங்கையாகவே பம்பா நதி போற்றப்படுகிறது. மகர விளக்குக்கு முன்பாக பம்பை நதியில பம்பா விளக்கு உற்சவம் நடைபெறும். ஆண்டுக்கு ஒரு முறை சன்னிதானத்துல இருந்து தர்மசாஸ்தா மணிகண்டன் யானை மீது அமர்ந்து மலையை விட்டு இறங்கி வந்து பம்பா நதியில நீராடுவார். முன்பெல்லாம் பம்பா நதிக்கரையில் அடுப்பை மூட்டி சமையல் செய்து சக்தி பூஜை செய்து எல்லாருக்குமே அன்னதானம் வழங்கும் பழக்கம் ஐயப்ப பக்தர்கள்கிட்ட இருந்தது. இந்த பழக்கம் ஏன் வந்ததுன்னா, பக்தர்களோட பக்தர்களாகவே நம்ம பகவான் மணிகண்டன் வந்து அமர்ந்து அன்னதானம் உண்டுட்டு மகிழ்ந்து அருளாசி வழங்குவாருங்கிறது நம்பிக்கையாகவே இருந்தது. இந்த பம்பை நதி சில மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைக்காகவும் விவசாயத்திற்காகவும் பெரும் பங்காற்றுது. இத்தகைய புண்ணிய நதியில பக்தர்கள் தற்போது செய்கிற சில செயல்கள் வேதனையை தரா மாதிரியே இருக்கு. தங்களுடைய உள்ள ஆடைகளையும் அழுக்கு ஆடைகளையும் வீசி செல்லும் இடமா பம்பா நதியை நினைக்கிறாங்க. தரிசனம் முடிஞ்சு திரும்பி வந்ததும் தங்களுக்கு தாங்களே துளசி மணி மாலையை கழட்டி நதியிலையும் படிக்கட்டிலையும் அங்கே உள்ள குப்பை தொட்டிலையும் மரங்கள்லையும் வீசிட்டு போயிடுறாங்க. புண்ணியமான இந்த பம்பா நதியில சோப்பு சாம்பு போட்டு குளிக்கிற பழக்கமும் பக்தர்கள் கிட்ட இருக்கு. அது குறித்து எவ்வித குற்ற உணர்வும் கவலையும் அவர்கள் மனசுல இருக்கிற மாதிரியே தெரியல. விரத காலத்துல துளசி மணி மாலையை ஐயப்பனா பாவித்து வணங்கி வரும் சூழல்ல அத்தகைய துளசி மணி மாலையை கண்ட இடங்கள்ல கழற்றி வீசி போறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியல. கண்ணீர் தான் வருது. குருசாமிகள் தயவு செஞ்சு இத்தகைய அடிப்படை கட்டுப்பாடுகளையாவது முறையா கடைபிடிக்க அறிவுறுத்தினால் பரவாயில்ல. இன்றைய காலத்துல குரு பக்தியும் குறைஞ்சு போயிட்டு குருசாமியை கிண்டல் செய்யறதும் ஏளனமா பாக்குறதும் தொடர்கதையாவே இருக்கு. இந்த வீடியோ வாயிலாக ஐயப்ப பக்தர்களுக்கு தயவு செஞ்சு முறையான வழிமுறைகளை கடைபிடிக்க முயற்சி செய்யணும்னு பாதம் பணிஞ்சு வேண்டி கேட்டுக்கிறேன். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் துர்கா செல்லம். சுவாமியே சரணம் ஐயப்பா.